शांताकारं भुजगशयनं पद्मनाभं ராதா, நீ எங்க இருக்க? ராதா, நீ எங்க இருந்தாலும் சேஃபா இரு, ஜாக்கிரதையா இரு. ராதா, ப்ளீஸ் எழுந்துரு. நீ எழுந்துதான் ஆகணும் ராதா. நாம இப்ப போய் மோகனோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்ல. எழுந்துரு ராதா, ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துரு. ஆ! ராதா அக்கா, நீங்க ரொம்ப நன்றி கடவுளே. நல்ல வேலை நீ கண் முழிச்சிட்ட ராதா. நாம இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். மோகனோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்ல. அக்கா, நீ இப்போ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த தாமினி அனுப்புன ஆளுங்க இங்க எப்படி வந்தாங்க? டேய், அந்த குதிரை வண்டி எப்படிடா தனியா போகுது? அதை விடுறா, அந்த பொண்ணு இன்னும் உயிரோட இருக்காடா. தாமினி மேடமுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா பணத்தை விடு, நம்ம உயிரை அவங்க எடுத்துருவாங்க. அந்த பொண்ணை முதல்ல புடிடா. சீக்கிரமா வேகமா போடா. சீக்கிரம் வேகமா போ. போடா, சீக்கிரம் போ. போ, சீக்கிரம் போ, அவளை புடி. உனக்கு எதுவும் ஆகாத, பயப்படாத. நீ கவலைப்படாத, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். போடா, சீக்கிரம் சீக்கிரம் போ. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் முடிச்சு போட்டு விடுங்க. அத நான் பண்றேனே காது. ஓகே தானே? ஆரம்பிக்கலவா? நீ எங்க இருக்க ராதா? என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அந்த பொண்ணை புடிங்க. டே, நம்ம போயிடலாம்டா. இதுக்கு மேல இந்த பொண்ணை எதுவும் பண்ண முடியாது. நம்மளால இவளை தடுக்க முடியலங்கிற விஷயம் மேடமுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்மள உடனே கொன்னுடுவாங்க. நீ சொல்றது சரிதான்டா. வண்டியை திருப்பு, இங்கேருந்து போயிடுவோம். पूजौ यथाशौ पितरौ ममामि यथेषु भक्तो निष्कर्म कुर्या वामाङ्गमायामि तदा त्वदीयं प्रवृत्ति कन्या वचनं द्वितीयम्.
ராதா, ராதா, இல்ல மோகன், மோகன் ஏன் மேல சத்தியம், நீ ராதாவை திரும்பி கூட பார்க்க கூடாது. அவ மறுபடியும் பேசி பேசி உன்னை மயக்கிடுவா மோகன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளு. ஆனா தாமினி, ஆனா அவ ராதா, இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் உன்னோட அட்டென்ஷன் அவளுக்கு தேவை மோகன். ப்ளீஸ். ப்ளீஸ் அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்காத. இந்த இந்த ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த ராதா மறுபடியும் உயிரோட வந்து நிக்கிறா. இதுக்கு மேல இவளோட உயிரை பறிக்கிறதுக்கு என்ன வழியை நான் கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியல. ராதா, ராதா, நீ நல்லா இருக்கல்ல? நீ திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்ச. என் அம்மா போன மாதிரி நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்ச. இல்ல குஷி, என்னால எப்படி உன்னை விட்டு போக முடியும்? உன்னை விட்டுட்டு நான் எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன்னு உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன்ல. ஆனா நான் உனக்காகவோ மோகன் ஐயாவுக்காகவும் திரும்ப வந்துதானே ஆகணும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் குஷி, இதுக்கப்புறம் ராதா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா. ப்ராமிஸ். அம்மாடி, திடீர்னு எங்கம்மா போயிட்ட நீ? ஆ? ஆ? உன் தலையில எப்படி வந்த காயம்? காயமா? மோகன், காயம் பட்டிருக்க? பாட்டி, அப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை. நல்லா தானே இருக்க. நேரா எதுக்காக இங்க வந்த? அப்படியே ஊருக்கு போக வேண்டியதானே? நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஆமா, எதுக்காக இங்க வந்த?
கடவுளே! ராதா, இதுக்காக தான் நான் வந்தேன். என் உரிமையை கேட்க என் புருஷன் கிட்ட வந்திருக்கேன். இன்னைக்கு முகத்தை முந்தானையில மறைச்சு பொண்ணும் மாற மாட்டா. தப்பானவங்க நெத்தியில இவர் குங்குமம் வைக்க மாட்டாரு. இன்னைக்கு மோகன் ஐயா தன்னோட சுயநினைவோட என்ன அவரோட மனைவியா ஏத்துப்பாரு. என்ன கண்டத உளறிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. இங்க இருந்து வெளியே போ, இப்பவே வெளியே போ. அந்த ரவுடிங்க கூட சண்டை போடதான் எனக்கு தைரியம் வேணும் தாமினி அக்கா. இவ்வளவு நேரம் என்னை இங்க வரவிடாம தடுத்தாங்களே. அதுவும் இல்லாம இங்க வர்றதுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் வேண்டாம். மோகன் ஐயாவோட நினைப்பை மனசுல வச்சுக்கிட்டு நான் இங்க வந்துட்டேன். ரவுடியா? எந்த ரவுடிங்க? நான் எந்த ரவுடியையும் அனுப்பலையே. இப்ப வந்து புதுசா எம்எல்ஏ பழிய போடுற? உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் உங்க பேரை சொல்லவே இல்லையே தாமினி அக்கா. மோகன், நீ எதுக்கு இப்ப என்ன அப்படி பாக்குற? அப்போ நீ இப்ப என்ன சந்தேகப்படுறியா? இவ எங்கேயாவது போய் மண்டையை உடைச்சிட்டு வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்வா. அப்ப உடனே நான் தான் பண்ணேன்னு என்ன என்ன நடக்குதுங்க? ரொம்ப நல்லா இருக்குமா ராதா? நீ மட்டும் சினிமாக்கு போனீன்னா நல்ல ரைட்டர் ஆயிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு புது கதையோட வந்து நிக்கிற. அதுவும் அந்த கதையில ஏன் பொண்ணதான் வில்லியாக்கி காட்டிக்கிட்டு இருக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், இந்த தடவை நீ விரிக்கிற வலையில யாரும் விழ போறது இல்ல, புரிஞ்சுதா? ராதா, பொய் சொல்றதுல இன்னைக்கு நீ உன்னோட எல்லா எல்லையும் தாண்டிட்ட. அம்மா, உனக்கு தெரியாதா ராதா? கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹோமகுண்டத்துல இப்படி அபசகுன மாதிரி தண்ணி ஊத்திட்ட. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. கிளம்பு நீ இங்க இருந்து. அம்மா,
வா. என்ன பண்றீங்க? அவளை விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. இங்க பாருங்க அத்தை, ஒருவேளை என்னை இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா நான் எல்லார் முன்னாடியும் இந்த உண்மையை போட்டு உடைச்சிருவேன். இங்க துளசி அக்காவோட ஆன்மா இருக்குன்றத. அப்படின்னா ராதாவுக்கு துளசிய பத்தி தெரிஞ்சு போச்சா? இவங்க 2 பேரும் அவங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்காங்க? அம்மாவும் ராதாவும் அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிறாங்க? வேண்டாம். ராதா வேண்டாம். ராதா ராதா நிச்சயமா துளசி ராதா கிட்ட பேசியிருக்கா. அதனாலதான் ராதா இந்த பாதுகாப்பு கவசத்தை அறுக்கிறா. இப்ப துளசி அக்காவும் இந்த வீட்ல இருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது துளசி அக்கா இந்த வீட்ல இருக்காங்கன்னு இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு. துளசி அக்கா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை வர மாதிரி நான் அவங்களை ஏதாவது செய்ய சொல்லிடுவேன். அத்தை, ராதா அம்மா கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. அவங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இல்ல ராதா. அத்தை, அது ராதா அத்தை, நீங்க என் மேல எவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றத நம்புங்க. நிஜமா சொல்றேன். இப்ப நான் செய்யறது எல்லாமே குஷியோட மோகனையோட நல்லதுக்கு தான். என் மனசுல வேற எந்த நோக்கமும் இல்ல. குஷி, அழக்கூடாது. குஷி, உன் பாட்டிக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு.
அவங்களுக்கு என் மேலேயும் பாசம் அதிகம்தான். அவங்க என்னைக்குமே உன்னையும் என்னையும் பிரிக்க மாட்டாங்க. அம்மா, ராதா துளசியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டா. அவ வீட்டுக்குள்ள மட்டும் கூட்டிட்டு வரல, நமக்கு பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்திருக்கா. வேண்டாம் ராதா. அம்மா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். தாமினி அக்கா, என்னை இங்க பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்குமே. அந்த ரவுடிங்க இந்நேரத்துக்கு என்ன கொன்னு இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்கல்ல. என் கதையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சீங்கல்ல. எனக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்சீங்கல்ல. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. நான் தனியா இல்ல. என் கூட இன்னொருத்தர் இருக்காங்க. ராதா எல்லார்கிட்டையும் என்னை பத்தி சொல்லிட போறா. இந்த குடும்பத்து மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு அக்கறை இருக்கவங்க. அவங்களோட சக்திக்கு முன்னாடி தாமினி அக்கா உங்களோட ரவுடிங்க தலை தெறிக்க ஓடி போயிடுவாங்க. ராதா, நீ துளசி கிட்ட பேசி இருக்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இங்க இருக்கிற யார்கிட்டயும் அவளை பத்தி சொல்லாத.